ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு ரதியக்கா ஸ்டைலில் எக்கு தொக்கு பண்ண போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன். வாங்க செய்வோம். அக்கா இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயிலு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை. ரொம்ப கறி மசாலா பட்டை வாசனை எனக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக அக்கா சேர்த்துருக்குறேன். இப்போ இது 4 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அக்கா. இப்போ ஆனியன் வந்து 4 பெரிய வெங்காயம், பெரிய சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் பாது. ரொம்ப பொடியாக நம்ம கட் பண்ணோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். அதுக்காக அந்த மிஷினில் ஷார்ட் பண்ணுற நல்லா பொடியாக ஷார்ட் பண்ணி கொடுக்குறதுல அதெல்லாம் அக்காவுக்கு பிடிக்காது. அது சாரெல்லாம் வெளியே வந்த மாதிரியே இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் அக்கா 2 பெரிய பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கீத்தா அதை போட்டுடலாம். இப்போ நம்ம அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்குவோம். அதுக்காக சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக தூள் எடுத்துருக்குறேன் அக்கா. அதையும் போட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த எக்கை நம்ம கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீரல் போட்டுக்கலாம். ஒரு 4 இடத்துல கீரல் போட்டிருக்கேன் அக்கா. அந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க, மசாலா அப்போ தான் நல்லா பிடிக்கும். இப்போ வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கம்மியாக தான் போடுவேன் அக்கா அந்த தொப்புக்கு. ஆனியன் வெங்காயம் தான் அதிகமாக போடுவேன். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் வதங்கிருச்சு. இந்த பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகாத்தூள் போடுறேன், தனி மிளகாத்தூள். இது வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா காரமாக எங்களுக்கு வேணும், அதனால் அதிகமாக போட்டிருக்கேன். பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு பவுட்ரு வீட்டில் அக்கா அரைச்சி வச்சுருக்கிறேன். இது தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டோம். இப்போ கொஞ்சமாக அக்கா கறிவேப்பிலை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ இதில் அக்கா ஒரு 1/4 கிளாஸ் வாட்ரு, குட்டி கிளாஸில் 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரையும் ஊற்றி அந்த மசாலா கொஞ்சம் வாசனை நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக இப்படி பண்ணிடணும். கொஞ்சம் 1/4 கிளாஸ் வாட்ரு ஊற்றி அது கொஞ்சம் நல்லா அந்த வாசனை போட்டும் கொஞ்சம் வேகட்டும் மசாலா. இப்போ தொக்கு இந்த பதத்தில் வெந்துகிட்ருக்கு. அக்கா இதிலே உப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துடலாம். அக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். எனக்கு உப்பு பத்தலை. நம்ம அப்போ தான் 1/2 ஸ்பூன் தூள் உப்பு எடுத்துடணும், அது பத்தலை. இதில் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்கை போடணும். இப்போ சால்ட்டெல்லாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை போட்டுடலாம். எல்லா எக்கையும் உள்ளே போட்டுடலாம். இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் 4 எக்கு. அந்த கீரல் போட்டு வச்சுருக்கனால நம்ம நல்லா மசாலா பிடிச்சிரும் நம்மளுக்கு. லைட்டாக சிம்மில் வச்சு அப்படியே பிரட்டி விடுங்க. அப்போ அந்த அடுத்த பக்கம் போகும்போது தான் அந்த மசாலா நல்லா எக்கு உள்ளே போகும். அப்படி லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா பிரட்டி விடும். இப்போ எக்கு மசாலாவோடு நல்லா கலந்து அதுவும் வேகுது. நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த மேலே உள்ள ஒயிட்டு. இப்போ கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அந்த கொத்தமல்லி தழையே வேகணும். நம்ம அப்படி பச்சையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட முடியாது. அழகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட்னு சொல்லி அக்கா அந்த மாதிரி பெரட்டாமல் அதை ஹீட் பண்ணாமல் கொடுக்கவே மாட்டேன். அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுப்பா. அந்த கொத்தமல்லி கீரையில் நிறையா ஏதாவது கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அதில் ஏதாவது அது நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். ஏதாவது பூச்சி கீச்சிலாம் இருக்கும், மருந்து தெளிப்பாங்க. அதனால் நம்ம வந்து எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக குக் பண்ணிடணும். அவ்வளோதான், கொஞ்சம் அடுப்பில் இருக்கும். அவ்வளோதான், எக்கு மசாலா ரெடி. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணும்போது அந்த தொக்கோடு சேர்த்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும்பா. ரதியக்கா ஸ்டைலில் இந்த இன்ஸ்டண்ட்டாக எக்கு மசாலா செஞ்சு பாருங்கள். ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸு, வெறும் பருப்பு குழம்புக்கு, அப்புறமா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.